Today we are discussion to productions of generator related problems. Productions of method la namakku generators, motors, transformers three types இருக்கு. அதுல நாம generator related problems தான் இப்போ பார்க்க போறோம். First questionsல நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்கங்கறத நாம ரீட் பண்ணி தெரிஞ்சிக்கணும். அதுல first one என்னென்ன நம்ம क्वेश्चंसலேருந்து given dataவை எடுத்து எழுதலாம்ங்கறத பார்க்கலாம். A generator is protected by restricted earth fault protections. The generator ratings are 13.2 kV, 10 MVA, megavolt ampere. The percentage of winding protected against phase 2 ground fault is 85%. The relay setting is such that trips for 20% out of balance. Calculate the resistance to be added in the neutral to ground connections. Questions நம்ம ஒரு டைம் படிக்கிறதுல என்ன ஆகும் அப்படின்னா என்னென்ன டேட்டாஸ் உள்ள கொடுத்துருக்காங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சிக்க முடியும். கொஷின்ஸில் என்னென்ன டேட்டா இருக்குங்கிறத நம்ம கிவன் டேட்டாவில் எடுத்து இப்போ எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன், a generator is protected by restricted earth fault protections. The generator ratings என்ன ரேட்டிங்ஸ்ங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. 13.2 kV. kV மீன்ஸ் கிலோ வோல்ட். கிலோ வோல்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா 13.2 into 10 to the power 3 கிலோவில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 3ன்னு மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் 10 MVA. MVAங்கிறது என்னென்னா ரேட்டிங்ஸ். சம் கொஷின்ஸில் ரேட்டிங்ஸ்னு கொடுக்கலாம், சம் கொஷின்ஸில் பவர்னு கொடுக்கலாம். எல்லாமே என்னென்னா ஆஸ் வெல் அஸ் சேம். ஸோ 10 MVA நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா 10 into 10 to the power of 6. ரெண்டு டேட்டா நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் வைண்டிங் ப்ரொடெக்டட் அகைன்ஸ்ட் ஃபேஸ் 2 கிரவுண்ட் ஃபால்ட் இஸ் 85%. ப்ரொடெக்டட் அகைன்ஸ்ட் நமக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கன்னா 85% வந்து நம்ம ஜென்ரேட்டரை ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு. ரிமைனிங் அன்ப்ரொடெக்டட் ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 15%, 15. ஸோ அன்ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் வைண்டிங் 15%, 15. The relay setting is such that it trips for 20%. relay settings நமக்கு எவ்வளோ இருக்குங்கன்னா 20% அவுட் ஆஃப் பேலன்ஸ். இது நமக்கு எங்கே யூஸ் ஆகும்னா கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். calculate the resistance to be added in the neutral to ground connections. இந்த மெத்தடில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கிவன் டேட்டா. கிவன் டேட்டாவில் VL மீன்ஸ் லைன் வோல்டேஜ். லைன் வோல்டேஜ் நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்ணால் கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா லைன் வோல்டேஜாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். 10 MVங்கிறது என்னென்னா பவர் ரேட்டிங்ஸ். கொஷின்ஸ் VL equal to 30.2 kV. அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியதுன்னா 13.2 into 10 to the power 3. பவர் ரேட்டிங்ஸ் 10 MVA. MVA மீன்ஸ் மெகா வோல்ட் ஆம்பியர். இது நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா 10 into 10 to the power 6. பர்சன்டேஜ் ஆஃப் அன்ப்ரொடெக்டட் இஸ் 15%. ப்ரொடக்ஷன் ஏரியா நமக்கு எவ்வளோ இருக்குங்கன்னா 85%. டோட்டலாக 100%. நெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸ். சம்மை சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷன்ஸ் ஃப்ரம் ரேட்டிங் கால்குலேட்டட் த ஃபுல் லோட் கரண்ட். பவர் ரேட்டிங்ஸ் P equal to √3 VL IL. இது ஆல்ரெடி we know that இது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு பவரோடைய ஃபார்முலா √3 VL IL. லைன் வோல்டேஜ், லைன் கரண்ட். நமக்கு சம்மில் என்ன கொடுக்கல அப்படின்னா லைன் கரண்ட்டு நமக்கு கொடுக்கல கிவன் டேட்டாவில். ஸோ நம்ம கால்குலேட் பண்ண போகிறது IL. ஸோ IL நம்ம வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற டேட்டாவை அண்ணாண்ட சைடு ஈக்குவல் டு அண்ணாண்ட கொண்டு போகணும். எல்லாமே என்னென்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஈக்குவல் டு அண்ணாண்ட போகும்போது எல்லாம் என்ன ஆகும்னா டிவைடில் போய்டும். ஸோ P divided by √3 VL. பவர் ரேட்டிங்ஸ் எவ்வளோனா 10 MVA. 10 into 10 to the power 6
டிவைட் பை ரூட் 3 VLங்கிறது 13.2 kV. kV means 13.2 into 10 to the power 3. So 13.2 into 10 to the powers. நம்ம இதை கால்குலேட் பண்ணோம்னா லைன் கரண்ட்டு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ரிலே செட்டிங் இஸ் 20% அவுட் ஆஃப் பேலன்ஸ். நம்ம ரிலே செட்டிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20% அவுட் ஆஃப் பேலன்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணால் ஃபால்ட்டு கரண்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ I0 ஈக்குவல் டு லைன் வோல்டேஜ் இன்ட்டு எவ்வளோவில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் லைன் வோல்டேஜ்னா 20% அவுட் ஆஃப் பேலன்ஸில் இருந்து தான் நம்ம லைன் கரண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ IL இன்ட்டு 20%. IL வேல்யூ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. IL வேல்யூஸை போட்டாச்சு. IL இன்ட்டு 20%. Percentage means 20 divided by 100. IL value into 20 divided by 100. So we are getting for fault current I0. Next, phase voltage. Phase voltage V phase equal to line to neutral voltage. V phase calculate பண்ணணும்னா நமக்கு ஃபார்முலாங்கிறது VL divided by root 3. So VLங்கிறது line voltage 13.2 into 10 to the power 3 divided by root 3. So we are getting for phase voltage. V phase equal to 7602.02 volt. யூனிட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ நீங்கள் எதை கால்குலேட் பண்ணாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிட்டை கண்டிப்பாக போடணும். கரண்ட்டாக இருந்தாலும் சரி, வோல்டேஜாக இருந்தாலும் சரி. இன்னொன்று டேட்டா க்ளோஸ் போ. எஸ், நெக்ஸ்ட் percentage of unprotected winding. Percentage of unprotected winding நம்ம கொஷின்ஸில் ப்ரொடக்ஷன்ஸ் வைண்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 85%. ஸோ அன்ப்ரொடக்டட் ஏரியா எவ்வளோ நமக்கு அப்படின்னா 15%. ஆஸ் 85% is protected. ஸோ நெக்ஸ்ட் we are calculate the resistance value. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம எங்கேருந்து கண்டுபிடிப்போம்னா அன்ப்ரொடக்ஷன்ஸ் ஏரியாவிலேருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் அன்ப்ரொடக்ஷன் வைண்டிங் எவ்வளோ அன்ப்ரொடக்டட் வைண்டிங் பர்சன்டேஜ் இருக்கோ அதை நாம் இங்கே போட்டுக்கணும். 15 ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் ஃபால்ட் கரண்ட் டிவைடட் பை ஃபேஸ் வோல்டேஜ் இன்ட்டு 100. இப்போ நம்ம எதை கால்குலேட் பண்ண போகிறோம்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும்தான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இங்கே R இன்ட்டு I0 வேல்யூஸ் டிவைடட் பை ஃபேஸ் வோல்டேஜ் இன்ட்டு 100. we are calculating the resistance. so resistance R மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற டேட்டாவை ஈக்குவல் டு கண்ணனை கொண்டு போயிடணும். ஸோ 15 டிவைடில் இருக்கிற டேட்டா ஈக்குவல் டு கண்ணனை போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். மல்டிபிள் ஆஃப் 7602.02. மல்டிபிள் இருக்கிற டேட்டா டிவைடில் வந்துடும். டிவைடில் நம்ம போட்டு இன்ட்டு ஹண்ட்ரட்ஸ். ஸோ கால்குலேட் பண்ணோம்னா 13.068 ஓம். ரெசிஸ்டன்ஸ்ங்கிறதுல நம்ம ஓம்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது காமனாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஜென்ரேட்டட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் மெத்தடில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு சம்மை நம்ம சால்வ் பண்ணலாம்.